என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ரெசினியும் இந்த ஹார்ட்னரையை வச்சு ஒரு ரெசின் ஆர்ட் பண்ண போறேன். ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். பண்றதுக்கு ரொம்பவே ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்களும் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டை மேலே இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தேவையான பொருள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோல்டு. இந்த ரெசினை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மோல்டில் தான் ஊற்ற போகிறோம். அண்டு மிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு டீஸ்பூனும் ஒரு சின்ன கப்பு மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோல்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் தான் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது டிராயிங் தானே, அதனால் என்னோடய ஃபேஸையே நான் வந்து கலரில் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, இந்த ட்ராயிங் பண்ண வீடியோவை. யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம க்ளவுஸ் ஒன்று போட்டுக்கணும். இது கெமிக்கல் தான், எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு என்கிட்ட க்ளவுஸ் இல்லை, அதனால் வந்து நான் நார்மலாகவே கேர்ஃபுல்லாக அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் 2 டீஸ்பூன் வந்து ரெசின் ஊற்றிக்க போகிறேன். 1 டீஸ்பூன் ரெசினு, ரெசினை ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ ஹார்ட்னர் வந்து 1 டீஸ்பூன் ஊற்ற போகிறோம். ஒரு டீஸ்பூன் ஹார்ட்னர் ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஊற்றுனது நல்லா மிக்ஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணோன்னா பபுள் வந்துடும். அதுக்கப்புறம் ஆர்ட் பார்க்க நல்லா இருக்காது. உள்ளே இருக்க விசிபிளாக தெரியாது உள்ளே இருக்க திங்ஸ் நம்ம என்னென்ன வைக்கிறோமோ. அதனால் இதை ஸ்லோவாக ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கொஞ்சம் ஊற்றி ஒரு பேஸ் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டீஸ்பூன் எடுத்து எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி அந்த மோல்டில் இருக்க சர்ஃபேஸ் எல்லாம் கவர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அதை ஷேக் பண்ணி கொஞ்சோண்டு ப்ராப்பராக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் அந்த கலர் பென்சில் சீவின டஸ்ட்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இது உள்ளே வச்சுக்க போகிறேன் பேக்ரவுண்டு எஃபெக்ட்டுக்காக. உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்களோ ஒரு க்ரியேட்டிவிட்டி தாட் இருக்கும்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இது பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து பாதியாக எடுத்து பெண்ட் ஆகுது. ஓகே, ஜஸ்ட் இது பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டுக்காக. இது எப்படி வரப்போகுதுன்னே எனக்கு தெரியல. நான் மட்டும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன். போகிறேன் புத்தி ஏதாவது பண்ண வேண்டியதான். என்னங்க ஃபேஸில் இருக்க கலரே மறைஞ்சிடுச்சு. ஐயோ,
அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இது எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ஷேக் ஆகாமல் ஒரு தனியான இடத்துல எடுத்துன்னு போய் வச்சுருங்க. ஓகே, நான் எடுத்துகிட்டு போய் இப்போ வச்சிடுறேன். அண்டு பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. அப்படியே நம்ம ஒரு 1 டே கழிச்சு, இப்போ வந்து 10 o'clock மணி, அதாவது நெக்ஸ்ட் டே 10 o'clock தான் வந்து நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது இந்த மோல்டுலேருந்து இதை எடுக்க போகிறேன். 1 டே 24 hours வந்து ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி விட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்றது. நான் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஊற்றி வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம நினச்ச அளவுக்கு அவுட்புட் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வச்ச அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம ஃபேஸில் பட்டு அது ஒரு மாதிரி அசிங்கமாக்கிடுச்சு. அண்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி அழகாக இருக்குது பேக்கில்.